மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூழ்நிலை அறிவியல் மற்றும் பொறியியல். இந்த பாடப்பகுதியிலிருந்து மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் படிக்கும் மாணவர்களுக்காக இன்று சூழ்நிலை அறிவியல் மற்றும் பொறியியல் பாடப்பகுதியில் உயிரின பன்மய பாதுகாப்பு, உயிரின பன்மயம் அப்படிங்கிற பாடப்பகுதியிலிருந்து நம்ம விரிவாக பார்ப்போம். முதலில் உயிரின பன்மயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பயோடைவர்சிட்டி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். பயோ என்றால் லைஃப், வாழ்க்கை. டைவர்சிட்டி என்றால் வெரைட்டி, அதாவது இனங்கள். பயோடைவர்சிட்டி, உயிரின பன்மயம் அப்படிங்கிறது இந்த பூமியில் வாழக்கூடிய பலதரப்பட்ட உயிர் இனங்களின் பற்றி பாதுகாப்பு பற்றியும் அதனுடைய பண்புகள், செயல்கள், உடல் அமைப்பு, உணவு பழக்க வழக்கங்கள், தகவமைப்பு இவற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கான உருவாக்கப்பட்டது இந்த உயிரின பன்மயம் ஆகும். நம் பூமியில் 20 மில்லியன் உயிரினங்கள் வாழ்கின்றதாக கூறப்படுகிறது. அதில் 1.4 மில்லியன் இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. மீதி இருக்கக்கூடிய 6 மில்லியன் உயிரினங்களுடைய பெயர்கள், இனம், குணம் இவைகள் இன்னும் அறியப்படாமலே உள்ளது. அடுத்ததாக உயிரின பன்மயம். இதில் இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் biodiversity is defined as the variety and variability among all the group of living organisms and the ecosystem in which they occur என்று ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது. அடுத்ததாக இந்த உயிரின பன்மயம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? உயிரின பன்மயம் என்பது மனித இனத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் நாம் அனைவரும் தாவரங்கள், மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் பூமியில் வாழக்கூடிய சில விலங்கினங்கள் இவைகளை உணவிற்காக சார்ந்து இருக்கின்றோம். அது மட்டுமின்றி மருத்துவம், தொழில்துறை, உற்பத்தி பொருட்கள் இவைகளுக்காக நாம் பயோடைவர்சிட்டியை சார்ந்து வாழ்கின்றோம். அது மட்டுமின்றி இந்த உயிரின பன்மயம் என்பது தூய்மையான காற்று, தூய்மையான நீர் மற்றும் லேண்ட், நிலம், இவை மூன்றையுமே வழங்குகிறது மனித இனத்திற்கு.
அடுத்ததாக காடுகள், மீன், விவசாயம், இது போன்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உயிரினமும் இவைகளை சார்ந்தே வாழ்கின்றோம். இதற்கு உயிரின பன்மயம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இவைகளை அழித்தல் என்பது பொருளாதார வளர்ச்சிக்காகவும் சமுதாய வாழ்க்கை முறைக்கும் அது நம் நாட்டிற்கு மிகவும் ஆபத்தான ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்ததாக உயிரின பன்மயம் வகைகள், டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இந்த உயிரின பன்மயம் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஜெனட்டிக் டைவர்சிட்டி, 2 ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி, 3 ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி என்று 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதாவது மரபியல் பன்வகைமை, இன பன்வகைமை, சூழ்நிலை பல்வகைமை அப்படின்று 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. இன பன்வகைமை, மரபியற் பல்வகைமை, சூழியல் பல்வகைமை என்று 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. இன பல்வகைமை ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி. இந்த படத்தை பாருங்கள். பூமியில் பல வகையான உயிரினங்கள் வாழ்கின்றது. தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள். இவற்றில் தாவர வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகை உள்ளது. அடுத்ததாக விலங்கு இனங்கள், அதில் பல வகைகள் உள்ளது. பறவைகள், நீர்வாழ்வன, ஊர்வன, இது போன்ற பல வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. நாம் ஏற்கனவே கூறியது போல் பூமியில் 20 மில்லியன் உயிரினங்கள் இருக்கின்றது. அதில் 1.4 மில்லியன் உயிரினங்களுக்கான பெயர்கள் அறியப்பட்டுள்ளது. மீதம் உள்ளது பெயர்கள் அறியப்படாமலும் எவ்வகை இனங்கள் என்று அறியப்படாமலும் இப்பூமியில் வாழ்கின்றன. தற்போது தாவர இனங்கள், நம்ம ஏற்கனவே பலவிதமான தாவர இனங்கள் இருக்கின்றன. அதில் உதாரணமாக ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ், வீட்,
ரைஸ் இவைகள் எல்லாம் தாவர இன பல்வகைமைக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது. அடுத்து விலங்கு இன பல்வகைமைக்கு எடுத்துக்காட்டு ஏதேனும் கூறு. பாருங்க, புலி, சிங்கம், கரடி, யானை, குரங்கு, நாய் இவைகள் எல்லாம் விலங்கின பன்வகைமைக்கு வேறுபாடு ஆகும், உதாரணங்களாக ஆகும். இந்த இன பல்வகைமைக்கு இந்த படத்தின் காட்சி தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. மீனின் வகைகள் என்று நீர்வாழ்வன அப்படின்னு பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மீன்கள் உள்ளது, அது நீங்கள் அறிந்தது ஒன்று. பறவை இனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையான பறவை இனங்கள், காகம், குயில், மயில், சிட்டுக்குருவி, கிளி இவை போன்றவை பறவை இனங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது. தாவர இனங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம சொன்னோம் பல வகைகளில் ஆப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ் இது சொன்னோம். அதே போல் தானிய வகைகள்னு பார்த்திங்கன்னா சோளம், அரிசி, கம்பு, கோதுமை இவைகள் எல்லாம் தானிய வகை இனங்களாக கூறப்படுகிறது. அடுத்து பூக்கள் வகை இனம் இருக்குது. அடுத்து காய்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய இனங்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாமே உயிரின பன்மயம் ஆகும். இவைகளை ஒவ்வொரு உயிரினங்களும் உணவிற்காக மற்ற தேவைகளுக்காகவும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றது. ஆகையால் இந்த பல்வகைமை என்பது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. அடுத்ததாக ஜெனடிக் டைவர்சிட்டி, மரபியல் பல்வகைமை. இந்த படத்தின் காட்சியை பாருங்கள். மரபியல் பல்வகைமை என்பது ஒரு இனத்தில் மரபியல் மாற்றம் செய்யப்பட்டு புதிய வகையான இனங்களை உருவாக்குவது. மரபுகளால் புது வகையான இனங்களை உருவாக்குவது ஜெனடிக் டைவர்சிட்டி ஆகும். அரிசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது ஒரு மரபியல் பல்வகை வகை. இதில் பலதரப்பட்ட அரிசி வகைகள் அறியப்பட்டுள்ளது. மரபியல் மாற்றம் செய்யப்பட்டு அதனுடைய பண்புகள் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த படத்தில் பாருங்கள், பலதரப்பட்ட அரிசிகள் கொடுக்கப்பட்டது. நிறம் வேறுபட்டுள்ளது. அரிசியினுடைய அளவு, சைஸ் வேறுபட்டு இருக்கிறது. இது போன்ற ஒவ்வொரு அரிசி வகைகளுக்கும் தனிப்பட்ட நிறம், சுவை, அளவு, ஊட்டச்சத்துக்களின் பங்கு இவைகள் அனைத்தும் வேறுபட்டு இருக்கும். இவையே மரபியல் பல்வகைமை என கூறப்படுகிறது. உதாரணமாக அரிசி வகைகள் காட்டப்பட்டுள்ளது. இந்த அரிசி வகைகளை நாம் ஒரைசா சட்டைவா அப்படின்று அழைக்கின்றோம். இதுவரை 1000 வகைகளான அரிசி வகைகள் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்ததாக மர இனத்தில்
மரபியல் மாற்றம் செய்யப்பட்டும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதில் தேக்கு மரம் என்பது நீங்கள் நன்கு அறிந்த ஒன்று. ஆனால் இந்த தேக்கு மரத்திற்கு வேறு பெயர்களும் உண்டு. என்ன சொல்கிறாங்க? இந்தியா தேக்கு, பர்மா தேக்கு, மலேசியன் தேக்கு, இது போன்ற பெயர் வைக்கப்பட்டது. மரம் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் அங்கு உருவாக்கப்பட்டக்கூடிய மரங்களுக்கு ஒவ்வொரு பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மரங்களும் அதற்கான தன்மை மாறுபட்டு இருக்கும். இது போன்று இருப்பவற்றை மரபியல் பல்வகைமை என்று கூறப்படுகிறது. மூன்றாவதாக ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி, சூழ்நிலை மண்டல பல்வகைமை. அதாவது பல்வகைத்தன்மையால் சூழ்நிலை மண்டல அளவில் காணப்படும் உயிரினங்களின் பண்புகள், தன்மைகள், உணவு, செயல்பாடுகள் இவற்றை பற்றி கூறுவது சூழ்நிலை மண்டல பல்வகைமை எனப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி சூழ்நிலை பல்வகைமையில் ரிவர் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், மெரைன் ஈகோசிஸ்டம், இது போன்ற நிறைய உள்ளது, அறியப்பட்டுள்ளது. இந்த உயிரின பன்வகைமை எளிதில் அறிந்து கொள்ள வண்ணம் இந்த படத்தில் காட்சி காட்டப்பட்டுள்ளது. நன்கு பாருங்கள். காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள், அவைகள் மேற்பகுதி நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள். இந்த உதாரணமாக இந்த நீரில் சூழ்நிலை மண்டலத்தில் அங்கு வாழக்கூடிய உயிரினங்களான மீன், நீரில் வாழக்கூடிய சிறிய பூச்சி இனங்கள், நீரில் வாழக்கூடிய சிறிய தாவரங்கள், அவைகள் அந்த சூழ்நிலையில் வாழும் தகவமைப்பை பெற்றுள்ளது. இதே போன்று காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்கள், சிறிய தாவரங்கள், விலங்குகள், உயிரினங்கள், பூச்சிகள் இவைகள் வழங்கப்பட்டுள்ளது. இங்கு காடுகளில் வாழக்கூடிய பூச்சி இனங்கள் நீர்நிலையில் வாழ முடியுமா என்றால் அது அரிது. இதுபோன்று ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு மண்டலத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்விடங்களும் உணவு, தகவமைப்பு அவைகள் வேறுபட்டு காணப்படுகிறது. இவையே சூழ்நிலை மண்டல பல்வகைமை எனப்படுகிறது. அடுத்ததாக கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, உயிரின பன்மய பாதுகாப்பு. கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் இவை அனைத்தையும் அடுத்து வரும் தலைமுறைக்கு பாதுகாப்பாக வைத்து வழங்குவது உயிரின பன்மய பாதுகாப்பு ஆகும். The management of biosphere so that it will yield the greatest sustainable
benefit to the present generation while maintaining its potential to meet to needs of future generation அப்படிங்க. சரி, இந்த உயிரின பன்மையை பாதுகாப்பு வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பாதுகாக்கிறாங்க? எதனால் பயோடைவர்சிட்டி, அதாவது உயிரின பன்மையத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது? யார் அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் பயோடைவர்சிட்டி சுரண்டுவதில் முக்கியமான ஒரு உயிரினம் என்றால் அது மனித இனம் ஆகும். என்ன செய்கிறார்கள் என்றால், டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், வளர்ச்சி, ஒரு நாட்டின் வளர்ச்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முதலில் அவர்கள் தொந்தரவு செய்வது என்றால் காடுகளை தான். காடுகள், மலைகள். உதாரணமாக ஒரு டேம் அணை கட்டுகிறார்கள் என்றால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தேவைப்படுகிறது. இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் வாழக்கூடிய அனைத்து விதமான உயிரினங்களும் அழித்தால் மட்டுமே டேம் கட்ட முடியும், அணை கட்ட முடியும். உங்களுக்கு தெரியும். இது மட்டுமின்றி தொழிற்சாலைகள், இப்போ மரத்தொழிற்சாலைகள் இருக்குது. இப்போ மரத்தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருள் மரம் தான். அப்போ அந்த மரம் எங்கே கிடைக்கும்? காடுகளில் தான் கிடைக்கும். அவைகளை அழித்தால் மட்டும்தான் இவர்கள் புது வகையான மரச்சாமான்கள் தயாரித்து பயன்படுத்த முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விவசாய பணிகளில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், ஹைப்ரிட் சீட்ஸ், இவைகளெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை உயிரின பன்மைக்கு ஏற்படுத்துகின்றது. அதுக்கு அடுத்ததாக பெருகி வரும் மக்கள் தொகையின் காரணமாக இடப்பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஆகையால் இவர்கள் இடத்தை பெறுவதற்காகவும் விவசாயத்தை அதிகரிக்கிறதற்காகவும் உயிரின பன்மையைத்தான் மக்கள் சார்ந்து வாழ்கின்றனர். அதனால் என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு இடத்துலேருந்து எங்கே இடம் இருக்கும் அப்படின்னா காடுகள், மலைகளை ஒட்டி இருக்கிற பகுதிகளை போயிட்டு அவங்க சுத்தம் செஞ்சு அங்கே வாழ்விடங்களை அமைச்சிக்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள், மருத்துவ குணமுடைய மரங்கள், இவைகள் அனைத்தும் அழிக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உயிரின பன்மையை பாதுகாப்பு ஏற்படும் அச்சுறுத்தல் யார் அப்படின்னா, சாப்பாடு. உணவிற்காக மனித இனம் உணவிற்காக காட்டு விலங்குகளை வேட்டையாடி உணவு உண்கின்றனர். அதே போல் அதிக அளவில் இயற்கை வளங்களை சுரண்டுறது மிகப்பெரிய பங்கு மனித இனத்துக்கு உள்ளது. அதாவது வீடு கட்டுறான், தொழிற்சாலைகள் கட்டுறாங்க, அணைகள் கட்டுறாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அவைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. சரி, அடுத்ததாக மெரைன் ஈக்கோசிஸ்டம் போகும். நீர்வாழ் உயிரினங்களுக்கு என்ன மாதிரி ஆபத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ நீர் கடலுக்கடியிலேருந்து ஆயில் எடுக்கிறாங்க. அப்படி ஆயில் எடுக்கும் பொழுது என்ன ஆகுது, அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் அழிக்கப்படுகிறது. அதே போல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய, தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை வீட்டு கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், இவைகள் எல்லாம் நேரடியாக கடலில், அதாவது நீர்நிலைகள் கலப்பதனால அங்கு வாழக்கூடிய உயிரினங்கள் அழிக்கப்படுகின்றது. இதுவும் ஒரு வகையான அச்சுறுத்தலாகவே கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பருவகால மாற்றங்கள் என்னென்னா, குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாதல், ஓசோன் பகுதியில் துளை உருவாகுதல், அமிலமலை, இவைகளும் பயோடைவர்சிட்டி, காடுகளுக்கு, விலங்குகளுக்கு, நிலங்களுக்கு, இவைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றன. இயற்கையின் சூழ்நிலைகளாலும் பயோடைவர்சிட்டிக்கு ஆபத்து உள்ளது. மனிதனின் செயல்களால் மிகப்பெரிய அளவில் ஆபத்து ஏற்படுகிறது. ஆகவே உயிரின பன்மையை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று ஆகும். அடுத்ததாக உயிரின பன்மையை பாதுகாப்பு 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இன்சிட்டு கன்சர்வேஷன், அதாவது வித்தின் த ஹேபிட்டட். அடுத்ததாக
எக்ஸ் இன்டு கன்சர்வேஷன், அவுட் சைட் ஹேபிட்டேட், 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. உள் வாழ்விட பாதுகாப்பு மற்றும் வெளி வாழ்விட பாதுகாப்பு என 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. இந்த உள் வாழ்விட பாதுகாப்பு என்பது தாவர இனங்கள், விலங்கு இனங்களை அவற்றின் இயற்கை சூழ்நிலையில் வைத்து வளர்த்து பராமரிக்கப்பட்டு வருவதையே உள் வாழ்விட பாதுகாப்பு என்று கூறுகிறோம். வெளி வாழ்விட பாதுகாப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில், குறிப்பிட்ட இடத்தில் உயிரினங்களான தாவரங்கள், விலங்குகளை பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படுவது, அதாவது ரிசர்ச் சென்டர்ஸ் அந்த மாதிரி பகுதிகளில் வச்சுருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா தானிய வங்கிகள், விதை வங்கிகள், அவைகளில் விதைகளை பாதுகாக்கப்பட்டு வைத்திருப்பது. அதுபடுத்து பார்த்திங்கன்னா மரபணு வங்கிகள், விலங்கினுடைய உயிரணுக்கள் பாதுகாக்கப்பட்டு ஒரு இடத்தில் வைத்து வருப்பது. இவைகளெல்லாம் வெளி வாழ்விட பாதுகாப்பு என்று கூறப்படுகிறது. சரி, இன்று இந்த உள் வாழ்விட பாதுகாப்பு பகுதியில் எவைகளெல்லாம் உள் வாழ்விட பாதுகாப்பு என்று கூறப்படுகிறது என்று பார்ப்போம். இந்த உள் வாழ்விட பாதுகாப்பு இன்சிட்டு கன்சர்வேஷனில் உயிர்கோள மையம், அடுத்ததாக தேசிய பூங்காக்கள், அடுத்ததாக பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், உயிர்கோள மையம், தேசிய பூங்காக்கள், பறவைகள் விலங்குகள் சரணாலயங்கள், தாவரவியல் பூங்காக்கள், இவைகள் உள் வாழ்விட பாதுகாப்பில் அடக்கமாகும். இந்தியாவில் எத்தனை உயிர்கோள மையங்கள் உள்ளது, எத்தனை தேசிய பூங்காக்கள் உள்ளது, எத்தனை பறவைகள் விலங்குகள் சரணாலயங்கள் உள்ளன, தாவரவியல் பூங்காக்கள் உள்ளன என்று கூறுங்கள். சரி, இந்தியாவில் உயிர்கோள மையங்கள் 7 அமைந்துள்ளது. தேசிய பூங்காக்கள் 80 தேசிய பூங்காக்கள் உள்ளது. அடுத்ததாக பறவைகள் விலங்குகள் சரணாலயங்கள் என்று பாதுகாக்கப்பட்ட இடங்கள் என்று 420, தாவரவியல் பூங்காக்கள் இந்தியாவில் 120க்கும் மேற்பட்ட தாவரவியல் பூங்காக்கள் உள்ளது. இந்த உயிர்கோள மையம், தேசிய பூங்காக்கள், பறவைகள் சரணாலயம், தாவரவியல் பூங்காக்களில் அங்கு பலதரப்பட்ட உயிரினங்கள் வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதையே உள் வாழ்விட பாதுகாப்பு என்று கூறப்படுகிறது. சரி, இந்த உள் வாழ்விட பாதுகாப்பில் உயிர்கோள மையம், தேசிய பூங்கா, பறவைகள் சரணாலயம், தாவரவியல் பூங்காக்கள் இவைகளெல்லாம் இந்தியாவில் உள்ளது என்று கூறியிருக்கிறோம். அவைகள் எந்தெந்த மாநிலத்தில் எங்கெங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம்.